இன்றைய ஜீவ வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். என அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, நாம் கடைசி காலத்திலே இருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே நாம் போகும் இடமெல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா என்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு முன்பாக பல சவால்கள் இருந்தது. யோர்தானை கடக்க வேண்டிய ஒரு சவால் இருந்தது. தேசத்தில் போய் அங்கே ஒரு சில கூட்டங்களை துரத்தக்கூடிய சவால் இருந்தது. அது எல்லாவற்றையும் முறியடித்ததை வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தது. காரணம், தேவனாகிய கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். யோசுவா போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவோடு இருந்து காரியத்தை வாய்க்கச் செய்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலும் தடைகள் உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தர் கடந்து போகும்படியாக மலைகளெல்லாம் வழியாக்குகிற தேவன் எல்லாவற்றையும் கடந்து போகும்படியாக நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் அவருடைய வேதத்தை தியானமாய் இருக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை படித்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை நாம் கை கொள்ளும் பொழுது, வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு இருந்து வெற்றியை கொடுக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யோசுவாவோடு இருந்து வெற்றியை கொடுத்த கர்த்தர், யோசுவாவோடு இருந்து ஜெயத்தை கொடுத்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இருந்து ஜெயத்தை கொடுப்பார், நம்மோடு இருந்து வெற்றியை கொடுப்பார். நாம் அவருக்குடைய பிள்ளையாக அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளும் அவர் உடைத்தெறிந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட விசுவாசத்திலே, அப்படிப்பட்ட தேவனுக்குரிய காரியத்திலே நாம் வளருவோம், இருப்போமாக. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.